ஃப்ரெண்ட்ஸ் தான் குறிப்பாக பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் வச்சாங்க. இதில் வந்து உங்கள் வீடியோ எடுத்து போட்டுக்க. இந்த மாதிரி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த புதுசு வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஏன் நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறோம்? ஒரு நாள் விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் யாரு பெரியவங்கன்னு சண்டை வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் முடியும் இல்லாத அடியும் இல்லாத ஒரு ஜோதி பிள்ளமாக மாறிடுறாரு. சிவன் யார் அவருடைய முடியையோ அடியையோ முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரம்மா அன்னப்பறவையா மாறி சிவனோட முடிய தேர போறாரு. விஷ்ணு வாராக அவதாரம் எடுத்து சிவனோட அடியை கண்டுபிடிக்க போறாரு. இறுதியில விஷ்ணு விட்டு கொடுத்துட்றாரு. சிவனிலிருந்து விழுந்த தாளம்பூவை பிரம்மா எடுத்துக்கிட்டு சிவனோட முடிய கண்டுபிடிச்சிட்டதா போய் சொல்றாரு. இதை கண்டுபிடிச்ச சிவபெருமான் ரொம்ப கோபத்தோட இந்த உலகத்துல பிரம்மருக்கு கோவிலே இருக்காதுன்னு சொல்லி சவிச்சிடுறாரு. பிறகு சிவன் மலையா மாறிடுறாரு. அந்த மலை தான் திருவண்ணாமலை. சிவன் தீத்தூணா மாறிய இந்த நாளைதான் நம்ம கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். அந்த மூலையில் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று.